الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي Segala pasal semua pesansa mulu loma mawa ehinoi kun nostun bihikara kerana pula kiya karwana mahasara baradari Allah subhanahu wa ta'ala wetaya salat na mashirwad yaay salam na shanti yaay minis kate minikuli nabi oranga nayak Muhammad Mustafa sallallahu alaihi wasallam tumane wataja itumage paule yatin wataja unugamika sahabin wataja sadaqal ladhi waqi amin जुम्मा नामियात यूनिवर्सिटी ने अल्लाह सुब्हानहु व तआला की भक्ति केनी अपि अल्लाह रजत ओहु अपवा दकगन्ने की इमने सासेर में अवस्था वंगर अल्लाह सुब्हानहु व तआला नबी पति जीवत नारस फलम व माहत देवनो बसियल्लंत वसियत नमती देशना कर सिटिमी आदरणीय सहोदरवरुनी शुक्रवार जुम्मा देशना में अपि एक काले एक मातुका यटते जुम्मा देशना वाला एत्तेमु अद अपि सिटिंगने 1445 दुल्हिज्जा मासे अंतिम शुक्रवार இப்ப நாங்க இருக்கக்கூடிய இந்த காலம் 1445 துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வருடத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய பொது வருடம் முஹர்ரம் மாதம் 1446 இஸ்லாமிய பொது வருடம் என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதம் ஆரம்பமாகிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அன்பான ஸ்ரீதேவிகளே, தொழுகை எப்படி ஒரு கடமையோ, நோன்பு எப்படி ஒரு கடமையோ, சதகா ஜகாத் ஹஜ் எப்படி ஒரு கடமையோ, நாங்க வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் திரட்டி பார்க்கிறது, திருப்பி பார்க்கிறது கட்டாய கடமை. ஒரு வருடத்தை நாங்கள் கழித்து விட்டோம், நாங்கள் என்ன செஞ்சோம்? தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சமூகத்துடைய நாங்கள் வாழக்கூடிய காலமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த ஒரு வருட காலம் நாங்கள் எவ்வாறு கழித்தோம் சகோதரர்களே? காலத்தை கழிப்பது சாதனை அல்ல. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கப் போகின்றான், உனக்கு நான் தந்த காலத்தை நேரத்தை நீ எவ்வாறு கழித்தாய்? අපි මොකද්ද කියන්නේ යන්නේ කියාමත් දිනේ සහෝදරවරුනි? අපි මොකද්ද කියන්නේ යන්නේ? මේ ගෙවුණු අවුරුදු කාලය අපි මොකද්ද කරේ? අපිට වගකීමක් තිබෙනවා මේ අවුරුද්ද ඇතුළත අපි කුමක්ද කරේ කියන එක අපි කල්පනා කරන එක. ඒ විතරක් නෙමෙයි ආදරණීය සහෝදරවරුනි, ලබන්නා අලුත් අවුරුද්ද, ඉස්ලාමී අලුත් අවුරුද්ද, හිජ්රි අවුරුද්ද, අපේ ප්ලෑන් එක කුමක්ද? අපි කුමක්ද කරන්නට ඕනි? இஸ்லாம் மார்க்கம் வந்து வெறுமனே தொழுங்க, நோன்பு பிடிங்க, சதகா கொடுங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க சொன்ன மார்க்கம் மட்டுமல்ல சகோதரர்களே, பெரியார்களே. இந்த மார்க்கம் தீன் தெரியாததின் காரணமாக விளக்கமில்லாத குழப்பமில்ல சமூகத்தில் ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், அந்த வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படை பிளான் சலசும குமக்த நாங்கள் இப்படி யோசிக்கணும் சகோதரர்களே. கடந்த காலத்தை நாங்கள் எவ்வாறு கழித்தோம் அதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. வரக்கூடிய காலத்தை நாங்கள் எவ்வாறு கழிக்க போறோம்? உம்ரா செஞ்சில்லையா, அல்லாஹ்கான உம்ரா செய்வோம். ஹஜ் செஞ்சில்லையா, அல்லாஹ்கான ஹஜ் செய்வோம். நிறைய விடயங்கள் சகோதரர்களே, பெரியார்களே, வீட்டில அதாவது பெற்றோர்களாய நாங்க, கணவன்மார்களாய நாங்க, மனைவியை வைத்து பிள்ளைங்களை வைத்து நாங்க மசூரா செய்யணும். நாங்க காலத்தை நான் கழித்து விட்டோம், வரக்கூடிய காலத்தை நாங்க எவ்வாறு கழிப்பது என்கிற பிளான் என்ன? අපේ ජීවිතයේ සලස්නා తీරවල සහෝදරවරුනි, අපේ ජීවිතයේ සලස්නා తీරවල ප්ලෑන් එකක් තියෙනවා අපිට. උඩු කැට්ටන නැසන්න ஒரு பிளான் நீக்கும்.
பள்ளி கட்டணும்னு சொன்னா ஒரு பிளான் நீக்கும். நாங்க ஒரு வாகனத்தை நாங்க எடுக்கணும்னு சொன்னா நாங்க எத்தனையோ பேர்ட்ட கேட்போம், இந்த வாகனம் நல்லமா, இந்த போன் நல்லமா. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட வாழ்க்கை நாங்க எப்படி வியாபாரம் செய்ய போங்க, எங்களோட பிளான் என்ன, எப்படி நான் குடும்பத்தோட நாங்க வாழ்க்கை நாங்க கழிக்க போங்க, ஒரு பிளான் என்ன? சகோதரர்களே, பெரியார்களே, கடந்த காலத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. பள்ளி இமாமாக இருக்கலாம், பள்ளியில் ஒரு மாதிரியாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம், ஒரு ஜமாத்தர்களாக இருக்கலாம், பேசக்கூடிய நானாக இருக்கலாம். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் சகோதரர்களே, பெரியார்கள் தவறு செய்யக்கூடியவங்க. අපි අපේ වාහනයකින් හප්පනවා නෙමෙයි හැප්පෙනවා. අපි පව් කරනවා නෙමෙයි අපෙන් පව් කෙරෙනවා. ආදරණීය සහෝදරවරුනි, ගෙවුණු මේ අවුරුදු කාලය තුල අපිට වගකීමක් තිබෙනවා. நாங்க பிறந்தது முதல் நாங்க கபரை அடையும் வரைக்கும் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அன்றாட செய்யக்கூடிய 5 விடயங்கள். முதலாவது கலிமா, ஈமான். சகோதரர்களே, பெரியார்களே, ஈமான் ஹாலாத் என்ன? இன்றைக்கு சோதனைகளை கண்டு கண்டு நாங்க ஈமான பறிக்குடிக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த ஈமான உறவுகளை இதுக்கு முன்னால் நான் இந்த இடத்துல நான் சொல்லி இருக்கின்றேன். வறுமை காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக எங்களுடைய இந்த ஸ்ரீலங்கா தாய் நாட்டில் இருந்து இஸ்லாத்தை விட்டு போன எண்ணிக்கை 15,000. அல்லாஹு அக்பர். ஈமான் ஹாலாத் என்ன? வறுமை தாங்க முடியாது, கஷ்டத்தை தாங்க முடியாது, யாரோ உதவி செய்யறாங்கன்னு சொல்லி ஈமான் பறி குடிக்கிறாங்க, இஸ்லாத்தை பறி குடிக்கிறாங்க. சகோதரர்களே, ஒரு மனிதன் பிறந்தது முதல் மன்னரை அடையும் வரைக்கும் அன்றாட மனிதனுக்கு தேவை தண்ணி எப்படி தேவையோ, சாப்பாடு எப்படி தேவையோ, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை ஈமான். ஈமான் இல்லாட்டி வேல சகோதரர்களே, வேஸ்ட். ලෞකික සප සම්පත් නෙමේ, මුළු ලෝකෙම අතේ තිබුණු කඩට ඊමානය නැත්තම්. මේ කතා කරන මේ කරුණු පහ விரிவாக தெளிவாக பேச வேண்டிய சப்ஜெக்டுகள். ஆனால் டைம் போதாததின் காரணமாக சுருக்கமாக பேசுகின்றேன். அன்பாத சகோதரர்களே, ஈமான் அடிப்படை. எல்லா அமல்களுக்கும் காரணம் ஈமான். ஈமான் இல்லையா அந்த அமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவது சகோதரர்களே, பெரியார்கள், இபாதத். මේ ගෙවුණු කාලය තුල පොඩ්ඩක් හිතලා බලන්න අපේ ඉබාදති තත්ත්වය කුමක්ද? එංගட අයින්දිනක තොල්හ, එංගட මුන්පින් සුන්නත්, එංගட කුර්ආන් තිලාවත්, එංගட තහජ්ජුද්, එංගட நோன்பு, எங்கட சதகா, எங்கட ஜகாத்துடைய ஹாலத் என்ன சகோதரர்களே, பெரியார்களே? சில பள்ளிகள்ல போட் போட்டிப்பாங்க, காணவில்லை. ரமதானுக்கு பள்ளிக்கு வந்த சகோதரர்கள் ஷவ்வல் மாதத்தில் காணவில்லை. ரமதானுக்கு பின்னால் பள்ளியில ஹஸரத்தும் முஅத்தினும் மட்டும். ආදරණීය සහෝදරවරුනි, සලාතේ ඇවිල්ලා රමදාන් මාසෙට පමණක් නොව සූරා හිජර් අන්තිම වාක්‍ය ආරම්භ බලන්න අල්ලාහ් සුබ්හානහු වතාලා පවසනවා, වඅබුදු රබ්බක ஹத்தா யஅතිயකல் யகீன். உங்களுக்கு யகீன் என்ற மரணம் வரும் வரைக்கும் நீங்க அல்லாஹ்வை நீங்க துதி செய்யுங்கள், நீங்க இபாதத் செய்யுங்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தொழுக ஒரு காலத்துக்கு மட்டுமல்ல, தொழுக அதாவது ஜும்மா மட்டுமல்ல எங்களுக்கு கடமை, 5 நேர தொழுகை எங்களுக்கு கடமை. இது விரிவாக பேச வேண்டிய சப்ஜெக்ட், சுருக்கமாக பேசுகின்றேன். மூணாவது சகோதரர்களே, பெரியார்களே, முஆமலாத் என்று சொல்லக்கூடிய எங்கட குடுக்கல் வாங்கல், அது අපේ බිස්නස් කොහොමද තියෙන්නේ? හලාල් හරාම් ඒක අපිට කිසිම don't care. அது ஹலாலோ ஹராமோ, ஷாஃபிக்கு சொல்லி வந்தா சரி, லாத்திர சொல்லி புழுந்தா சரி, அது ஹலாலோ ஹராமோ ඒක අපිට කිසිම වගකීමක් නැහැ. இங்கிலீஷ்ல கடைகள்ல போட் போட்டு இருக்கிறாங்க, 786 பிஸ்மியோட போட் மார்க்க போட்டு, அதாவது கடையில பேரை போட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமிய பேர். உதாரணமா நான் சொல்றேன், அந்த கடையில பேரை போட்டு இருக்கிறாங்க. ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, உள்ள போயிட்டு பார்த்தா மார்க்கம் தடை செய்யப்பட்ட அத்தனை பொருட்கள் அங்கே காட்சி அளிக்கிறது, அங்கே ஹராம்.
අන්බාන්ද සහෝදරர்களே ව්‍යාපාරිகளே ඕගොල්ලෝ හිතන්නේ මේ කතා කරන හසරත් පල්ලියක ඇති මද්‍රසාවක ඇති කියලා නෑ. අවුරුදු 20ක් වෙනද ව්‍යාපාරිකයෙක්ම වෙනද ෆීල්ඩ් එක අත්දැකීම් තියෙනවා මට. ඒ අත්දැකීමෙන් කතා කරන්නේ. அன்பான சகோதரர்களே பெரியார்களே முஸ்லிம்களுக்கு எதுவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கின்றானோ அன்பான வியாபாரிகள் இஸ்லாத்தை படியுங்க, தீன படியுங்க, தொழில படியுங்க, வியாபாரத்தை படியுங்க, மார்க்கத்தை படியுங்க, ஹலால் ஹராத்தை படியுங்க. படிக்கலையா அந்த வியாபாரம் எங்களை கொண்டு போய் சொர்க்கத்தை சேர்க்காது, பயங்கரமான நரகத்தை சேர்க்கும். முஸ்லிம்களுக்கு எதுவெல்லாம் ஹராமோ அது முஸ்லிம் அல்லாத மாற்று சமூகத்துக்கு நிற்பது ஹராம். அது இன்ன பொருட்கள் தான் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இமாம்களை பள்ளி மௌலிமார்களை ஊர் ஒன்று மௌலிமார்கள் கேளுங்க. ஹதரத் எங்களுக்கு எதை விற்கலாம் எதை விற்க கூடாது. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஹராமான பொருட்கள் இன்று நாங்க விற்கின்றோம். கேட்டா சொல்றோம் நாங்க முஸ்லிம்கள் பாவிக்கிறாங்க இல்ல, ஆனா மாற்று சமூகம் பாவிக்கிறோம்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு ஹராமா? அது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஹராம் தான். அவங்களுக்கு சொல்லி அது ஹராம் ஹலாலாக மாறாத சகோதரர்களே. අපි ටික කල්පනා කරලා බලන්න ඕනේ මේ ගෙවුණු අවුරුදු කාලය තුල එංගර ඊමාන්ද හාලාත් එන්න, එකට ඉබාදත්ගේ හාලාත් එන්න, மூணாவது குடுக்கல் வாங்குற ஹாலாத் என்ன சகோதரர்களே பெரியார்களே. நாலாவது அன்றாடம் என்கிற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விதியில் இந்த ஐந்தும். நாலாவது சகோதரர்களே பெரியார்களே மாஷரத்தில் சொல்லக்கூடிய குடும்ப உறவு. அல்லாஹு அக்பர். இதுல அதிகமானவங்க ஜீரோ. இன்றைக்கு அதிகமானவங்க ஜீரோ இதுல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் உம்ராக்கு மேல உம்ரா செய்றாங்க, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் செய்றாங்க, பள்ளிக்கு வந்து முஸ்தஃபுல இமாமுக்கு பின்னால ஒவ்வொரு தக்பீர தொழுறாங்க. ஆனா சகோதரர்களே பெரியார்களே உம்மா வாப்பாட கோவம், குடும்பத்தோட கோவம். හිතන්න එපා ඕගොල්ලෝ උම්රා පිට උම්රා කරලා හජ් පිට හජ් කරලා ෆරල් නෝම්බි අල්ලලා සුන්නත් නෝම්බි අල්ලලා පල්ලියට ඇවිල්ලා මුස්තෆාගේ අපි ඉබාදත් කරා කියලා අපිට ස්වර්ගය ලැබෙයි කියලා හිතන්න එපා සහෝදරවරුනි. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவன் அவர் யாராக இருந்தாலும் சரி சொர்க்கம் அல்ல சோனத்துடைய வாடை கூட நுகர மாட்டான். இதுல இங்க அதிகமானவங்க ஜீரோ. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி பெருசா ஒன்றும் நடக்கல. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி ஜமாப்பிய தரஹை லமாயக்க, லமாய் தரஹை ஜமாப்பியனக்க, ஐய தரஹை மல்லியக்க, மல்லி தரஹை ஐயக்க, அக்க தரஹை நங்கியக்க, நங்கி தரஹை அக்கயக்க, யன்னித்ன இன்னித்ன. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா சகோதரர்களே பெரியார்களே அன்பார்ந்த பெற்றோர்களே? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு உம்மா போறது உம்மோட ஃபேமிலிக்குள்ள மட்டும். உம்மா போறது உம்மோட ஃபேமிலிக்குள்ள மட்டும். வாப்போட ஃபேமிலி ஹராம். வாப்பா போறது வாப்போட ஃபேமிலிக்குள்ள மட்டும். உம்மோட ஃபேமிலி வாப்பாவுக்கு சரிவாரி அது ஹராம். கண்ணியமான சகோதரர்களே அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே கவலையுடன் பேசுகின்றேன். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அண்மையில் ஒரு சின்ன புள்ளைய நான் கூப்பிட்டு கேட்ட, இந்த புள்ளையோட குடும்ப உறவை எப்படி ஈக்கண்டு பார்க்கறதுக்காக நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் கேட்ட, மகா நீங்க வாங்க, இந்த நஃபர் பேரை சொல்லி கேட்டேன், இந்த நஃபர் உங்களோட உம்மோட யாருன்னு கேட்ட, உம்மோட நானா பேரை சொல்லி நான் கேட்டேன், இந்த நபர் உங்களோட உம்மோட யாரு? ஹஸரத் அது என்னோட சொந்த மாமனா உம்மோட நானா அம்மகி ஐயா மாமா கீழ தன்ன தாத்தகி அக்கா தாத்தகி நங்கி நந்த கீழ தன்ன அம்மகி அக்கா அம்மகி நங்கி புன்ஷியா கொம்ப கீழ தன்ன ஐ அடிப்படைக்கார உம்மா வாப்பா புள்ளைகளை கொடுத்துட்டு போகல, புள்ளைகளுக்கு குடும்பம் சொல்லி கொடுக்கல.
கண்ணியமான சகோதரிகள், அன்பான பெற்றோர்களே, நீங்க நினைக்க வேண்டாம் நாங்க 5 நேரம் தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம், உம்ரா செய்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி குடும்பத்தை துண்டித்து வாழ் பண்ணி யாராக இருந்தாலும் சரி சொர்க்கம் அல்ல சூனத்திலே வாட கூட நுகர மாட்டான். ජවුනුමිය අවුරුදු කාලය තුල අපි අපේ පවුලත් එක්ක අපි අපේ ෆැමිලියත් එක්ක කොහොමද අපි ජීවත් වුනේ සහෝදරවරු ටිකක් හිතලා බලන්න. ஹஜ்ஜி நோன்பு பெருநாள் வந்துச்சு. நோன்பு பெருநாள் முடிஞ்ச ஒரு 3 நாளைக்கும் ஒரு தாய் கால் பண்ணி சொல்ல, ஹஸரத், ஒரு தாய் கால் பண்ணி சொல்ற, அன்பார்ந்த பிள்ளைகளே, அல்லாஹ் இவரை எல்லோரும் அல்லாஹ் மன்னிக்கணும், அந்த தாயுடைய கவலையை பாருங்க, இந்த தாயுடைய கவலையை பாருங்க. ஹஸரத், பெருநாள் நோன்பு பெருநாள் வந்துச்சு, எனக்கு இத்தனை பிள்ளைகள் ஹஸரத், அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், பெருநாளுக்கு தேவையான எல்லா உடுப்பும் இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து தந்தாங்க ஹஸரத். ஆனால் பெருநாள் என்று சொல்லி யாருக்கு ஒரு கோல் இடத்தில் கண்ணியமான சகோதரர்களை தாயை தவித்து விட்டு நாங்கள் எத்தனை பேர் அங்க தாய் இன்று அநாத இல்லத்தில், பாப்பா அநாத இல்லத்தில், மகான் மாஷா அல்லாஹ் பெரிய மாடா மாளிகையில வாழ்றாரு. நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க போற வாகனம் ஹைஃபை வாகனம் வாங்கிக்கலாம், நீங்க வாழ்றது ஏசியில் ஆயிக்கலாம், ஏசிக்குள்ளே இருக்காம சகோதரர்களே, உங்களோட மனம் வெந்தும் தாய் தகப்பனை தவிக்க விட்டால் ஒரு நாளும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது சகோதரர்களே, பெரியார்களே. இன்றைக்கு நாங்க குடும்ப உறவு நாங்க பிள்ளைகளை கூட்டுக்கொண்டு போகல, பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கல, மகான் இது மாமி, இது பெரியம்மா, இது சாட்சி, இது பெரியப்பா, இது மாமி, இது தாத்தா, நாங்க சொல்லிக் கொடுக்கல சகோதரர்களே. அன்பாந்த பெற்றோர்களே, புல்வார்கள் நீலத்தியாகன் யதாசி சிங்கத்தர அத හතරි මාසේ පස්වෙනිදා ජුම්මායකට අප හසවත් කිව්වා කියලා පුළුවන් ලියලා තියාගන්න. அன்பாத பெற்றோர்களே, நாங்க எங்களோட பிள்ளைங்களுக்கு குடும்ப உறவை நாங்க சொல்லிக் கொடுக்கலையா? அன்பாத பெற்றோர்களே, உங்களோட மறைவுக்கு பின்னால மௌத்தானது நீங்க மட்டுமல்ல, உங்களோட குடும்பமும் மௌத். ஏன் பிள்ளைகளுக்கு தெரியா? பிள்ளை போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. பிள்ளைகளை அதாவது விடுமுறை காலங்கள் அன்பான பெற்றோர்களை பிள்ளைகளை அழைச்சி கொண்டு குடும்பத்தை பார்க்க போங்க, தாய்ப்பொடிகளை பார்க்க போங்க. இந்த ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மஹல்லாலும் எத்தனையோ நோயாளிகள் අපිට කතා කරන්න, අපිට ඒගොල්ලෝ ගිහින් බලන්න, අපිට වෙලාවක් නෑ, අපි කිසි අපිට අද මරණය අමතක වෙලා අපිට හෙට උදා වෙන්නේ ඒ තත්ත්වයේ කියන කතාව අපිට අමතක වෙලා சகோதரவருனி. எங்களோட குடும்பத்துக்குள்ள, எங்களோட ஊருக்குள்ள, எங்களோட இந்த மஹல்லால, இந்த தோட்டத்துக்குள்ள எவ்வளவு மக்கள் இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டு. நாங்க போனோமா, நாங்க பார்த்தோமா, அவங்களுக்காக நாங்க துஆ செஞ்சோமா? அவர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்க அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும், நீங்க சல்லிய தர முடியும். அந்த நோயாளிகள் எதிர்பார்க்கிறாங்க. இல்ல அன்பாத பெற்றோர்கள், அன்பாந்த உறவுகளே, அவங்க என்ன தெரியுமா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க? இவங்க வந்து என்னோட பேசணும். அந்த பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சத்தியமா சொல்கின்றேன், அவங்களுடைய மனதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்குன்னா அதை நீங்க கோடிக்கணக்கு நீங்க கையில வச்சாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அன்பாந்த உறவுகளே, நோயாளிகளை பார்க்க போங்க. குடும்பத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டு, பார்க்க போங்க, அவர்களுக்காக துஆ செய்யுங்க, மனதுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்க. அன்பார்ந்த உறவுகளே, 5வது விடயம், முதலாவது ஈமான், 2வது எங்களுடைய இபாதத், 3வது எங்களுடைய குடுக்கல் வாங்கல், 4வது நாங்க குடும்ப உறவு நாங்க சேர்ந்து வாழும் சகோதரர்களே. 5வது விடயம் අද අල්හම්දුලිල්ලාහ් අපේ ගාව හැම දෙයක්ම තිබෙනවා. ඉරකඩම් ඕනිද තිබෙනවා, යාන වාහන ඕනිද තිබෙනවා, ජේපල ඕනිද තිබෙනවා, මිල මුදල් ඕනිද තිබෙනවා. අද අපි ගාව නැත්තේ එකම එක දෙයයි. මොකද්ද ඒ? මනුෂ්‍යත්වය, මනිද නේයම්, අඛලාක්. අද අපි ගාව මනුෂ්‍යත්වය, පරාතකාමී හැඟීම ජීවිත මුස්ලිම් සමාජය අද ආත්මාර්ථකාමී වෙලා මමයි මගේ ෆැමිලි එක විතරයි පල්ලියගෙන, පල්ලියේ ඉන්න හසරත්ගෙන, පල්ලියේ ඉන්න මුඅද්දින්ගෙන, පල්ලියේ ඉන්න දායක සභාවගෙන, ගමේ ජනතාවගෙන, අපේ ඉගෙනගත්ත පාසලගෙන, අපේ ඉගෙනගත්ත මද්‍රසාවගෙන, අපේ අසල්වැසියන්ගෙන කිසිම හැඟීමක් නැති තත්ත්වයකට අද මුස්ලිම් සමාජය පත් වෙලා ඉන්නේ. සිත් වුණත් ඇත්ත මේකයි. සිත් වුණත් ඇත්ත මේක. ආදරණීය සහෝදරවරුනි, කිසිම හැඟීමක් නෑ අපිට.
ටිකක් හිතලා බලන්න. ටිකක් හිතලා බලන්න ආදරණීය සහෝදරවරුනි, ගෙදර අම්මා හම්බ කරනවා, තාත්තා හම්බ කරනවා, පුතා හම්බ කරනවා, දුව හම්බ කරනවා. අපේ ඒ ව්‍යාපාර ඒ කාල සීමාව උදේ 8 ඉඳලා හවස 5 වෙනකම්, උදේ 8 ඉඳලා හවස 8 වෙනකම්. නමුත් පල්ලිය හසරත් නමුත් පල්ලිය හදලා පය විශ්වාස කාලය තුළ පල්ලියේ ඉන්න ඕනි. පල්ලිය ඇතුලේ ඉන්න ඕනි. ගමේ මල ගියද්ද, ගමේ මගුල් ගියද්ද අනිවාර්ය හදන සහභාගී වෙන්නට ඕනි. ஆதரணிய சகோதரவருனி, நாங்க சம்பாதிக்கின்றோம். ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய், 18,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000, 30,000 எங்களுக்கு போதான்னு சொன்னா, எங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஹசரத்துக்கு, எங்க பள்ளியில் இருக்கக்கூடிய முஅஸ்ஸினுக்கு மாதத்துக்கு 30,000 ரூபாய் போதுமா? ඔගොල්ලෝ හිතන්න එපා පල්ලි හදත් මට මේක කියලා මම කතා කරනවා කියලා. ආදරණීය சகோதரவருனி, மனித நேயத்தில் நான் பேசுகின்றேன். அவர்கள் எங்களை போல மனிதர்கள் தான். அவங்களுக்கு முன்ன உம்மா வாப்பா இருக்கிறாங்க, ஏதோல பாரியாவாங்க இன்னவா, லபாயில பட்டி இன்னவா, ஜூபுத்துங்க இன்னவா. அவங்களும் மாஷா அல்லாஹ் நாளடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு, அவங்களும் மாஷா வாழ்க்கை போறதுக்கு ஆசை அவங்களுக்கும். අපි වගේ මිනිස්සුયો නේද ඒගොල්ලෝ? ඇයි අපේ ගැන හිතන්නේ නැත්තේ? நான் இதை ஏன் பேசுறேன்னா, மேல கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு 12 வருடம் சோசியல் மீடியால எனக்கு அனுபவம். அதிகமான பள்ளிகள் இருந்து நிர்வாகிகள் கால் பண்ணி பேசுறாங்க, ஹஸ்ரத் எங்கள பள்ளிக்கு இமாம் வேணும், எங்கள பள்ளிக்கு ஹஸ்ரத் வேணும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நாங்க தேடி கொடுக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, கவலைக்குரிய விடயம் என்னன்னு சொன்னா, இன்னும் இந்த ஸ்ரீலங்கால அதிகமான பள்ளிகள்ல சம்பளத்தை எடுத்து பாருங்க. 15,000 ரூபாய், 18,000 ரூபாய், 20,000 ரூபாய், 22,000 ரூபாய், எப்படி பார்த்தால் 30க்குள்ளதான் சுட்டும். சகோதரர்களே, எங்களை போல மனிதர்கள் தான் அவங்களுக்கு சொல்ற ஆசை இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மகாண்ட கல்யாணத்துக்காக வேண்டி கிழமை கணக்கு நாங்க செலவழிக்கின்றோம். வீட்டுல துறன் மாதிரி லைட் போட்டு, பல்ப் போட்டு, அந்த ஏரியாவுக்கு நாங்க பல்ப் போட்டு கிழமை கணக்கு நாங்க சாப்பாடு குடிக்கின்றோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, எங்கட பள்ளி ஹாஜரால், எங்கட பள்ளி முஅஸ்ஸின், எங்கட இமாம், எங்கட ஹஸரத்னு சொல்லி நாங்க எவ்வளவு மக்கள் நாங்க அவளை கண்ணியப்படுத்துகின்றோம். நாங்க அவளுக்கு உண்டான சலுகை நாங்க செய்கின்றோம். சகோதரர்களே, ಅದಕ್ಕೂ ಅಪ್ಪಿಗಾವ ಯಹಪತ್ ಗತಿಗುಣ ನೆ ಪರಾತಕಾಮಿ ಹಂಗಿಮ ಜೀವತು ನಾಪಿ ಆತ್ಮಾರ್ಥಕಾಮಿ ವೀಮೆ ನುಕದ ಸಿದ್ಧುನೆ. ಆದರಣೀಯ ಸಹೋದರವರುನಿ, අපේ ආදරණීය දෙමව්පියන් අපෙන් ඈතුණා. අපේ අයියලා අක්කලා නංගිලා මල්ලිලා පවුලේ සමාජිකින් අපෙන් ඈතුණා. ගමේ සමාජය, ගමේ මහල්ලවාසීන් අපෙන් ඈතුණා. இன்றைக்கு நாங்க பள்ளிக்குள் நாங்க சஃபுல ஒன்றாக நாங்க இருந்தாலும், கஷ்டப்பாக இருந்தாலும், உண்மை இதுதான் சகோதரர்களே, சஃபுல நாங்க நெருக்கமாக நாங்க இருந்தாலும் ஒற்றுமைக்கு அடிப்படை காரணம் பள்ளி, ஒற்றுமைக்கு முன்னுதாரணம் பள்ளி. ஒவ்வொரு வக்திலும் இமாம் அவங்க செல்றாங்க, ஹதரத் செல்றாங்க, பின்ன பார்த்து சஃப பார்த்து செல்றாங்க, சஃப நீங்க சரியாக பூர்த்தி வச்சுக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? சஃபு எந்த அளவுக்கு ஒற்றுமையாக நெருக்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளங்கள் ஒற்றுமையான இமாம் மாமூம் என்ற அடிப்படையில் ஊருக்குள்ள ஒற்றுமை வரும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வரும். சகோதரர்களே, பள்ளிக்குள்ள ஒற்றுமை இல்லையா? பள்ளிக்குள்ள நாங்க சஃப்ல ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய உள்ளங்கள் ஒன்று சேர இல்லையா? கண்ணியமான சகோதரர்கள், ஊருக்குள்ள பிரிவுதான். ಅದಕ್ಕೂ ಅಪಿಗಾವ ಯಹಪತ್ ಗತಿಗುಣ. ආදරණීය සහෝදරවරුනි, අද මුළු ලෝකෙම පවසන කතාවක් තමයි ඉස්ලාම් ආගම කියන්නේ. ඉස්ලාම් ආගම ව්‍යාප්ත වුණේ කඩුවලින් කියලා. මේක බොරුවක්, මේක අසත්‍යයක්. මේ සුද්ධ වේදිකාව පමණක් නෙමෙයි, ඕනම මාධ්‍යයකට එන්න කියන්න, ඕනම වේදිකාවක අපි බය නැතුව කතා කරනවා. අපි කියනවා සුද්ධ ඉස්ලාමය පැතිරුණේ කඩුවලින් නෙමෙයි. ආදරණීය සහෝදරවරුනි, සුද්ධ ඉස්ලාමය මුළු ලෝකෙම
පතුරුනේ යහපත් ගතිගුණ හින්දා. ඇයි නබිතුමා ඉපදුනේ සුද්ධ මක්කම කියන නගරේ. හොඳට තේරුම් ගන්න. නබිතුමා ඉපදුනේ සුද්ධ මක්කම කියන නගරේ. නබිතුමාගේ ගමන් මාර්ගය සතෝරා ගත්තේ මක්කා, මදීනා, ශාම්, යමන් කියන මේ නගරවල හතර. නබිතුමා ඉන්දියාව සංක්‍රමණය කරේ නෑ. නබිතුමා ඇමරිකාව සංක්‍රමණය කරේ නෑ. අපේ නබිතුමා මේ ශ්‍රී ලංකා මාතෘභූමියට පවා වැඩම කරේ නෑ සහෝදරවරුනි. එසේනම් අද ඇමරිකාවේ දෙවනි ජනතාව මුස්ලිම් වරුන්, අද ඉන්දියාවේ දෙවනි ජනතාව මුස්ලිම් වරුන්, මුළු ලෝකයේම අද මුස්ලිම් වරු ව්‍යාප්ත වෙලා ඉන්නවා නම් ඒ කෙසේද? අපිට හිතන්න ඕනි. අපිට හිතන්න ඕනි සහෝදරවරුනි, නබිතුමාගේ අනුගාමික සහාබි වරුන්ගේ ඒ යහපත් ගතිගුණ බලලා තමයි මුස්ලිම් වුණ සමාජ ඉස්ලාම ආගම ලඳගත්තේ. බලෙන් කාවද්දර නෙමෙයි. ලා ඉක්රාහා ෆිද්දීන්. සුද්ධ ඉස්ලාමයේ තුන බල කිරීමක් නැතයි කියලා අල්ලාහ් සුබ්හානහු වතාලා පවසනවා. මුළු ලෝකෙ ඉස්ලාම ආගම ව්‍යාප්ත වුණේ සහෝදරවරුනි නබිතුමාගේ ඒ අනුගාමික සහාබි වරුන්ගේ යහපත් ගතිගුණ බලලා. අද අපි ගාව යහපත් ගතිගුණ. අද අපිව දැක්කම අම්මා තාත්තා දුවනවා. අපිව දැක්කම අයියලා අක්කලා දුවනවා. ආදරණීය සහෝදරවරුනි, එක දෙයක් හොඳට තේරුම් ගන්න. අපි මේ ලෝකෙට ආවත් හිස්සතින් යනකොට යන්නේ හිස්සතින්. කිසිම දෙයක් අපි අරන් යන්නේ නැහැ. எங்கட ஜனாஸா அன்று எங்கட மையத் டைம்ல சகோதரர்களே பெரியார்களே අපිව අරංගීර වලලනවා මිනිමාලේ කබරෙහි. මේ ලෝක අපිට කිසිම දෙයක් නෑ සහෝදරවරුනි. මංගල දිනේදා දාපු මුද්ද පවා ගලවනවා. ඒකත් අපිට අයිති නෑ. අපිව අරන් ගිහිලා සහෝදරවරුනි වලලනවා මිනිමාලේ. හොඳට තේරුම් ගන්න. අපිව අලලපු ඒ මිනිවල මත, ඒ කබරෙහි මත මාස 6කට පස්සේ, අවුරුද්දකට පස්සේ, අවුරුදු 2කට පස්සේ, අවුරුදු 5කට පස්සේ අපිව අලලපු ඒ මිනිවල මත වෙන කෙනෙක් වලලන්නේ නැද්ද සහෝදරවරුනි? அதின் ஹமான பள்ளிகள்ல மண் போட்டு நிறைக்கிறாங்க. ஏன் இடம் போதா? எங்களை அடக்கின அந்த கபூர்ல சகோதரர்களே பெரியார்களே 6 மாதங்களுக்கு பின்னால, பல வருடங்களுக்கு பின்னால எங்களை அடக்கின அந்த கபூருக்கு, அந்த கபூருக்கு மத்தியில, அந்த கபூர்ல வேறொரு ஜனாஸாவை நாங்கள் அடக்க மாட்டோமா? එසේ නම් අපිට මේ අඩිහය වලපව අපිට අයිති නෑ සහෝදරවරුනි. අපිට අයිති නෑ. පොඩි ප්‍රශ්න හින්දා අපි බෙදිලා ඉන්නේ. பள்ளிக்குள்ள நாங்க மாஸ்டர் ஒற்றுமையாகி பள்ளிக்குள்ள நாங்க ஒற்றுமையா இருக்கின்றோம். பள்ளிக்கு வெளியில போயிட்டு அவரை பத்தி, இவரை பத்தி, இமாம பத்தி, முஅத்தின பத்தி, நிர்வாகிகளை பத்தி நாங்க தவறா பேசுகின்றோம். எங்க ஒற்றுமை சகோதரர்களே? ಅದಕ್ಕೆ අපිට එකමුතුකම දීනි අඩිතාලම එකමුතුකමයි. පල්ලියක් දීනි වෙන්න ඕනි නම්, ගමක් දීනි වෙන්න ඕනි නම්, සමාජයක් දීනි වෙන්න ඕනි නම්, රටක් දීනි වෙන්න ඕනි නම් අපිට අවශ්‍ය එකමුතුකම සහෝදරවරුනි. අපිට ඕනි එකමුතුකම. බෙදලා කිසිම දෙයක් කරන්න බෑ සහෝදරවරුනි. බෙදලා කිසිම දෙයක් කරන්න බෑ. එකමුතුෙන් හිටියොත් ඉන්ෂාඅල්ලාහ් ඕනිම දෙයක් අපිට ජයගත හැකියි. රත්නපුරේ අපිට මැණික් කිව්වම කිසි කතා දෙකක් නෑ. ආදරණීය සහෝදරවරුනි, මේ පොළවේ තිබෙනා වූ මැණික් වලට වඩා, පොළව යට තිබෙනා මුතු වලට වඩා වටිනාම මුතුවයි මොකද්ද? එකමුතුකම. ஒற்றுமையா வாழ்வோம் சகோதரர்களே பெரியார்களே. பிரச்சனையில் வரக்கூடிய நேரத்தில் நாங்க சமூகமாக நாங்க மசூதா பண்ணி நாங்க ஒரு முடிவு எடுப்போம். அன்பார்ந்த உறவுகளே, இந்திய குத்பாவுடைய சுருக்கம் நாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜும்மா 1445 துல்ஹிஜ்ஜா இந்த வருடத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாங்க இருக்கின்றோம் சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே. அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஒரு புது வருடம், புது காலம் வரப்போகின்றது. நாங்க எங்களை மாற்றிக்கொள்வோம் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். பள்ளி இமாம் எவ்வளோ சொன்னாலும், வரக்கூடிய உலமாக்கள் ஜும்மால் எவ்வளோ சொன்னாலும் வேலை இல்லை சகோதரிகளே, அன்பார்ந்த பெற்றோர்களே பெரியார்களே. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் அல்லாஹ் திருத்த மாட்டான்.
நான் மாறணும், நான் திருந்தணும், என்ன ஈமான் சரியாக இருக்கணும், என்ன இபாதத் சரியாக இருக்கணும், என்ன குடுக்கல் வாங்கல் அது ஹலாலாக இருக்கணும், என்ன குடும்ப உறவு பேர்ந்த விஷயத்தில் நான் கணக்காக இருக்கணும், என்ன அஹ்லாக் நல்லதாக இருக்கணும் என்று சொல்லி இந்த 5 விடயத்தில் சகோதரர்களே பெரியார்களே நீங்க கவனம் செலுத்தாத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி எங்களுக்கு ஒரு காலமும் வராத சகோதரர்களே பெரியார்களே. நாங்கள் இந்த 5 விடயத்தில் கட்டாயம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். நாங்கள் தனிமையில் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நாங்கள் யோசனை பண்ணி பார்ப்போம். மே கெவுனு அவரது காலையத்துல நான் என்ன செஞ்சேன் இந்த பள்ளிக்கு, எங்களோட ஊருக்கு, எங்களோட நாட்டுக்கு, எங்களோட சமூகத்துக்கு மகே முகத சித்தவுனே கல்பனா කර බලන්න සහෝදරවරුනි, ඒක ටිකක් කල්පනා කරලා බලන්න. අනිත් එක ලබන්නා අලුත් අවුරුද්ද මා කුමක්ද කරන්නට යන්නේ? வரக்கூடிய இந்த இஸ்லாமிய பொதுவாக முஹர்ரம் மாதம் நாங்க மாறுவோம் சகோதரர்களே. எங்களுடைய ஈமான கூட்டிக்கொள்ளக்கூடிய கூட்டமாக, எங்களுடைய இபாதத் நாங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சமூகமாக, நான் சொன்ன இந்த 5 விடயத்தில் நாங்க அதாவது கவனம் செலுத்தக்கூடிய சமூகமாக நீங்க எல்லோரும் மாறணும் சகோதரர்களே. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும்னு சொன்னா, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும்னு சொன்னா, வானம் பூமியோட பரக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தொடர்ந்து தரணும்னு நாங்க விரும்புவோம்னு சொன்னா, முஸ்லிம்களாகிய நாங்க உண்மையான முத்தகீங்களாக நாங்க மாறணும். அன்பார்ந்த உறவுகளே, சுத்தங்கள் குர்ஆனே உலமா වරුන් ඉන්නවා අහලා බලන්න. කිසිම තැනක අල්ලාහ් සුබ්හානහු ව තාලා පැවසුවේ නැහැ. அதாவது அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய கண்ணியம் அது முஸ்லிம்களுக்கு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் எங்கேயும் சொன்னதாக இல்லை, எங்கேயும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஓதக்கூடிய எல்லா ஆயத்துக்களும் கொஞ்சம் பாருங்க. சூரா ஆல் இம்ரான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் எப்படி முடிக்கின்றான்? நீங்க பயப்படவும் வேண்டாம், நீங்க பயப்படவும் வேண்டாம், நீங்க கவலைப்படவும் வேண்டாம். நீங்க உண்மையான முஃமினாக இருக்கணும் சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கின்றது. வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். நீங்க உண்மையான முஃமின் சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கின்றது. சூரா முனாஃபிகூன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். உண்மையான கண்ணியம் அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உண்மையான முஃமின்களுக்கு மட்டும் தான் உண்மையான கண்ணியம். முஸ்லிம்களுக்கு அல்ல சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு அல்ல. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்ல, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்ல, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் இல்ல. சகோதரர்களே பெரியார்களே, முஸ்லிம்களாகிய நாங்க முஃமின்களாக மாறணும். முஸ்லிம் யார், முஃமின் யார்? சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான முஃமின் யார் தெரியுமா? உண்மையான முஃமின் யார் தெரியுமா? யாருடைய முன்னிலையில் அல்லாஹ்வுடைய வார்த்தை கூறப்பட்டால் யாருடைய உள்ளத்தில் பயம் வருமோ அவர் தான் உண்மையான முஃமின். இவருக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நீக்கி, இவருக்கு தான் அல்லாஹ்வுடைய கண்ணியம் நீக்கி. கண்ணியமான சகோதரர்களே, காலத்தை நேரத்தை நாங்கள் கழித்து விட்டோம். போன காலத்தை திருப்பி எடுக்க முடியாது, பேசின வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது. வரக்கூடிய காலத்தை சகோதரர்களே நாங்கள் பிளான் பண்ணுவோம். நபியாவாங்க மக்கால் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் நபியாவாங்க உடனடியாக போகல. பல மாதங்களுக்கு முன்னால, பல வருடங்களுக்கு முன்னால நபியாவாங்க பிளான் பண்ணினாங்க. எப்படி போறது, யாரோட போறது, எதுல போறது, எந்த டைம்ல போறது என்ன நபியாவாங்க பிளான் பண்ணினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் வெறுமனே எங்களுக்கு எந்த விஷயத்தை சும்மா சொல்லவில்லை, அதில் ஒரு படிப்பினை இருக்கின்றது, ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, வாழ வைக்க வந்தவர்கள். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்கிற வாழ்க்கைக்க கூடாது. வானத்தில் மின் நட்சத்திரங்களைப் போல மண்ணில் வாழும் எல்லோருக்கும் ஒளி விளக்குகளாய் வாழ் மரணிக்க வல்லவன் அல்லாஹ். எங்கள் எல்லோரும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ரப்பர் ரஹ்மானே யா அல்லாஹ், கடந்த காலங்கள் யா அல்லாஹ் எங்களை சொல்லால செயலான அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரினாய்.